அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், வீட்டில் இருப்பீங்க. அதுவும் ராசி பலன் போடும்போது அதுக்கு சரியான வியூஸ் வரல. அதனால இன்று பகல் 3 மணிக்கு லைவ் இருக்கு. அதில் பலன் அடைகிறதும் உங்களோட சுயஜாதகம் பொறுத்து குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், பொது பலனும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த பஞ்சாங்கத்தை பார்க்கும் போது தேதி பார்த்தீங்கன்னா 31/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி பகல் 2:15 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் பகல் மாலை 4:11 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:31க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 10:30 முதல் 11:30 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் எடுத்திங்கன்னா மாலை 4:55 6:31 வரைக்கும். ஏன்னா சூரிய உதயம் இருக்கிற வரைக்கும் 4:30 4:55 6:31 வரைக்கும். யமகண்டம் பார்த்தீங்கன்னா 12:06 பகல் 1:42 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 3:19 4:55 வரைக்கும் இருக்கு. இப்போ பௌர்ணமி தேதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா வேள்வி, மகிழ்வான செயல்கள், உடல் நலம் தரும் மருந்து உட்கொள்ளுதல், போர் செய்யறதுக்கு வேண்டிய செயல்கள், திருமணம் உறுதி செய்யறது, சிலை கலைகள், அதே மாதிரி நகைகள், கடவுள் வழிபாடு, கோயில் அமைக்கிறது, கோயிலுக்கு போய் சுத்தம் செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள், எல்லா விதமான மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, பெயர் சுட்ட, காது குத்த, பூநூல் அணிய, நகை அணிய, பதவி ஏற்க, வண்டி வாங்க, வண்டி ஏற, புது வீடு புக, வாசக்கால் வைக்க, சாமியை இடம் அமைக்க, கடன் வாங்க, திருமணம், கதிர் அறுக்க இடத்துக்கான வழிபாடு செய்யறதுக்கு ஏற்றது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு சிந்தனை, ரிஷப ராசிக்கு பரிவு, மிதுன ராசிக்கு யோகம், கடக ராசிக்கு கவனம், சிம்ம ராசிக்கு கீர்த்தி, கன்னி ராசிக்கு பொறுமை, துலாம் ராசிக்கு பயம், விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுசு ராசிக்கு இன்பம், மகர ராசிக்கு நற்சொல், கம்ப ராசிக்கு சிக்கல், மீன ராசிக்கு நன்மையா இருக்கு. நாளை சிறப்பாக கொண்டு போங்க, மகிழ்ச்சியா குடும்பத்தோட கொண்டாடுங்க. இப்போ ராசி பலன். மேஷ ராசிக்கு இன்று குழப்பமும் மனசுல வேதனைகளும் நிறைஞ்ச நாளா இருக்கு. ஒரு மாதிரி வெறுமையான காலமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே போலதான் உங்களோட குரு பலனும் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க முழுசா உங்களோட குரு பலன் அறிய உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்று நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே நிதானமும் பொறுமையும் அவசியமா தேவைப்படுற நாளா இருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய மனநிலைகள் அதிகமா இருக்கு. ஜாக்கிரதையா நாளை கொண்டு போங்க. இன்று பேச்சிலும் செயலிலும் நிதானத்தோட இருப்பது நல்லது. பண வரவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதே மாதிரி எலக்ட்ரிக் சாதனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கவனம் தேவை. தியானம் செய்யுங்க. மனசை அமைதியா வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகுங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. பேச்சுல நிதானம் கொஞ்சம் அவசியமாய் தேவைப்படுது. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில சவால்களை சந்திக்க கொஞ்சம் திறமையா திட்டமிட்ட வேண்டியது அவசியமா இருக்கும். வேலைகளை செய்யும் போது நீங்க தவறுகளை செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை காரணமா மந்தமான மனநிலை, தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்துட்டு தொணக்கூட அமைதியா போறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்ல ஒதுங்கி இருக்கிறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காம இருக்கிறது உங்களுக்குள்ள நல்லதா இருக்கும். பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வீட்டு பொருட்கள் வாங்குறன்ற பேர்ல வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கு. கவனமா பார்த்து செலவுகளை கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். கையில பணப்பற்றாக்குறை இருக்கு. அதனால பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் உங்களோட ஆரோக்கியத்திலையும் பதட்டம் காரணமா பிரச்சனைகள் இருக்கு. ஆரோக்கியத்துல ஜாக்கிரதை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி.
மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாள். தெளிவான சிந்தனைகள், வளர்ச்சிகள் நல்லா இருக்கு. அதே நேரத்துல உங்களோட குரு பலன் தெரிஞ்சுக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கு. சில சாதகமான பலன்களும் உண்டு. குரு பலனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆண்டை கொண்டு போறது நல்லது. இன்று உங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். நண்பர்களோட உதவியால வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குறதுல வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நல்லாவே வாங்குறதுக்கும் நல்ல பலன் தர விதமாக தான் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய நாளாக இருக்கு. இன்று சில மகிழ்ச்சியான தருணங்களை காணப்படும் அனுபவிக்கிற நாளாக தான் இருக்கு. உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். அதே நேரம் இன்று நீங்க எடுக்கிற முக்கிய முடிவுகள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமைக்கு அங்கீகாரம், பாராட்டு எல்லாமே கிடைக்கும். உங்களோட வேலைகளை விரும்பி செய்வீங்க. உங்களோட ஈடுபாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். உங்களோட திறமைக்கும் உங்களோட செயல்திறனுக்கும் அங்கீகாரமும் வளர்ச்சியும் நல்லாவே தெரிகிற விதமாக இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அன்பா நடந்துக்கிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை நாள் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. புரிதல் நல்லா இருக்கும். ஜாலியா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனசு விட்டு பல விஷயங்களை பேசுவீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நாளா இருக்கு. காதலர்களுக்கு இன்று ரொமான்டிக்கான நாளா தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும். பங்கு வர்த்தகம் மூலியமா லாபமும் ஆதாயமும் நிறையவே இருக்கு. வரவு நல்லா இருக்கறனால சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணி சேமிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு, வளர்ச்சிக்குண்டான பண வாய்ப்புகளும் இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியம், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாளை கொண்டாடுறது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்று உங்களுக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்போடையும் உற்சாகத்தோடையும் கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு போகலாம். அதே போல தான் குரு பலனும் உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு அனுகூலமாகவும் இருக்கு. உங்களோட குரு பலன் தெரிஞ்சுக்க உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. இன்று நீங்க செய்யற செயல்களில் சுறுசுறுப்போட ஈடுபடுவீங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. அலுவலகத்துல கூட வேலை செய்றவங்க ஒற்றுமையா செயல்படுவாங்க. வெளியூர் பயணங்களால நல்ல பலன்கள் கிட்டும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவு வரும். தொழில் சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றி வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்று முன்னேற்றகரமான நாள். உங்களோட இலக்குகளை அடையிற ஆற்றல் அதிகமா இருக்கும். உங்களோட பேச்சாற்றல் காரணமா நீங்கள் பிரபலமாவீர்கள். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற நாளா இருக்கு. சிறப்பான பலன்கள் இருக்கு. உங்களுடைய நாளை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எல்லா விதத்திலையும் அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னேற்றகரமா இருக்கும். உங்களோட திறமைகள் மூலியமா நீங்க பிரகாசிக்கக்கூடிய நாள். இப்போ வேலையில வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சாதகமாக இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் வளர்ச்சியும் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்கு. எதிர்காலம் குறித்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. உங்களோட செயல்கள் மூலியமா உங்க துணையை திருப்திப்படுத்துவீங்க. அவங்கள வெளியில கூப்பிட்டு போய் மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. காதலர்களுக்கும் இது ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. முடிவுகள் எடுக்கலாம். மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. நாளை ஜாலியா கொண்டாடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கு. உங்ககிட்ட உபரி பணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே சேமிக்கிறது நல்லது. எதிர்கால நலன் கருதி பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். வரவு நல்லா இருக்கனால சேமிப்பு அதிகமாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்க உதவும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. சில தடைகளும் சில வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். பக்குவமா கையாளுங்க. அதே போல உங்களோட குரு பலனும் கலவையான பலன்கள் தர மாதிரி இருக்கு. அதை பார்த்து அடைய உங்களோட வாழ்க்கையை நெறிப்படுத்த உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்று உங்களுக்கு உறவினர்கள் மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். தொழிலில் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்குற மாதிரி இருக்கு. பசங்களால சில மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். அவங்களால சில பிரச்சனைகளும் செலவுகளும் இருக்கு. வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளை அனுசரித்து போகிறது மூலிமா நல்ல பலன் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று சராசரிக்கும் சற்று மேலான பலன்களை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட இலக்குகளை அடைய நீங்க சிறந்த முறையில் திட்டமிட்டு நாளை கொண்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு இன்று பெரிய பிரச்சனை
குடும்பம், உறவுகள் தான். அவங்க கிட்ட அமைதியா இருந்தீங்கன்னா, நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பா போகறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில உங்களுக்கு கொஞ்சம் ஆ பலன்கள் சாதகமா அமையறதுக்கு நீங்க கடினமா உழைக்க வேண்டியது அவசியம். அதுக்கும் உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள், நேர்மையான முயற்சிகள் மூலியமா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சில சமயங்கள் உங்க துணைக்கிட்ட பொறுமை இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். உறவுல நல்லிணக்கம் இது பண்ண பாதுகாக்க பொறுமை அவசியம். விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது. உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் எதுவும் இல்லாம பார்த்துக்குங்க. பழைய பிரச்சனைகளை கிளறாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி வளர்ச்சி சிறப்பா இல்லை. ஓரளவுக்கு இருக்கு. ஆனா வரவு இருந்தும் செலவுகள் அதிகமா இருக்கு. அதுவும் தேவையில்லாத செலவுகள் செய்யறதுனால டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு மற்றும் மூட்டுக்கள்ல விரைப்பு தன்மை ஏற்படுற மாதிரி இருக்கும். குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்றத தவிர்த்துட்டு ஆரோக்கியத்துல கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது போல தான் உங்களோட குரு பலனும் இருக்குது. உங்களோட ராசி குரு பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையை நெறிப்படுத்துங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். பற்றாக்குறை இருக்கு. பசங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும். புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல தடையோ தாமதமோ ஏற்படும். எதுக்கும் வருந்தாதீங்க, அமைதியா இருங்க. உத்தியோக ரீதியான பயணங்கள்ல வெளிவட்டார நட்பு கிடைக்கும். பணவரவு சுமாரா இருக்கும். தேவைகள் நிறைவேற கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. இன்று சூழ்நிலைகள் கொஞ்சம் சவால்கள் நிரம்பியதா தான் இருக்கு. உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். எந்த விஷயத்திலையும் கோவப்படாதீங்க. டென்ஷன் ஆகாம நாளை கொண்டு போறது நல்லது. கம்யூனிகேஷன், அதாவது பேசுறது, தகவல் தொடர்புல குறைபாடு இருக்கு. அது உங்களோட வெற்றிக்கு தடையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஜாக்கிரதை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில திருப்திகரமான நிலை இருந்தாலும் வேலையில வளர்ச்சிக்கான நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை. சோர்ந்து போகாதீங்க. செய்யற வேலைகள்ல கவனமா திட்டமிட்டு செய்யுங்க. தவறுகள் இல்லாம பார்த்துக்கிட்டாலே போதும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்க மனசுல அமைதி இல்லாத இருப்பீங்க. அதனால உங்க துணைக்கூட உறவு பாதிக்கிற மாதிரி இருக்கு. புரிதல் குறையும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழும். உங்களோட சூழ்நிலைகளை பார்த்து அமைதியா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. காதலர்கள் கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பழக்கம் குறைவாக தான் இருக்கு. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கு. அதனால வரவையும் செலவையும் விவேகத்தோட கண்காணிச்சு கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து பணத்தை செலவு செய்யுங்க. தேவையில்லாத லாஸ் ஏற்படுத்தாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக தான் இருக்கும். கால் வலி பாதிப்பு இருக்கு. அது உங்களுக்கு டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்று நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. அதே போல தான் குரு பயிற்சி பலனும் இருக்குது. சாதகமான பலன்கள் நல்லா இருக்குது. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு குரு பயிற்சி பலனை கேட்கலாம். இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை விஷயமா வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றியை ஏற்படுத்தும். திடீர் பணவரவு ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஜாலியாக இந்த நாளை கொண்டு போவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். திருமண பேச்சுக்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். இன்று சிறப்பான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களோட ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். உங்களோட சுய முயற்சி மூலிமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். இன்று மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. ஜாலியாக உற்சாகமாக இந்த நாள் கொண்டு போகலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம், வரவு நல்லா இருக்கும். சேமிப்பும் நல்லா இருக்குது. எதிர்கால நலன் குறித்து திட்டங்கள் தீட்டத்துக்கு ஏற்ற நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் முன்னேற்றகரமான பலன்கள் இருக்குது. கடினமான வேலைகளை கூட ஈஸியாக முடிக்கிற திறமை உங்ககிட்ட இருக்குது. அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய விதத்தில் தான் நாள் உங்களுக்கு இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணைக்கிட்ட உரையாடும் போது அமைதியாகவும் பக்குவமாகவும் பேசுவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சியான நாளை கொண்டாடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு
போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்கு, மகிழ்ச்சியா இருப்பீங்க. எதை பத்தியும் கவலை இல்ல. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு. அதனால பண விஷயத்துல திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். ஜாலியா நாள கொண்டாடுறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையா தான் இருக்கும். சில பிரச்சனைகளும் இருக்கும். சில சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்கு. அதே போல தான் இந்த குரு பலனும் இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி பலன் தெரிஞ்சுக்க உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட பலனை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கு. திட்டமிட்டு இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க. வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத ஒரு நாளா கொண்டு போகலாம். இன்று உங்களுக்கு உறவினர்கள் வருகையால குடும்பத்துல செலவுகள் அதிகமாகும். அதே சில நேரங்கள்ல பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. திருமண சுப காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படும். எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. நண்பர்களோட உதவி பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல அடுத்தவங்களை அனுசரிச்சு போங்க. யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. இன்று பாதுகாப்பற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களோட இலக்குகளை அடைய அதிர்ஷ்டம் இல்லாத நாளா தான் இருக்கு. சாதகமான நாளா கிடையாது. உங்களோட அணுகுமுறையில பொறுமையும் உறுதியும் இருந்ததுன்னா நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து நாளை கொண்டு போறது நல்லது. உங்களோட செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டிய நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சவாலாக தான் இருக்குது. பணிகள் அதிகமாக இருக்கும். வேலைகளை கவனமாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை சிலவற்றை நீங்கள் எதிர்கொள்ள நேரும். இதனால் துணையோட நல்லுறவு பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. வார்த்தையை பார்த்து பேசுங்க. அதனால தான் இன்று பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்புண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வீட்டு புனரமைப்பு போன்ற பெரிய செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால செலவு ரொம்ப அதிகமா இருக்கு. விரயமாகிற மாதிரி இருக்கு. சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்க அம்மாவோட ஆரோக்கியம் உங்களுக்கும் கொஞ்சம் பதட்டத்தினால ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருந்தீங்கன்னா நல்லபடியா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு கலவையான நாள். நல்ல ஒரு கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்டும் இருக்கு, நெகட்டிவான ரிசல்ட்டும் இருக்கு. சில சூழ்நிலைகளை எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட குரு பலன் பார்த்தீங்கன்னா சாதகமாகவும் அமோகமாகவும் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்று உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திருமண முயற்சிகள் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபகரமான பலன்கள் உண்டாகும். வேலை செய்யற இடத்துல வேலைபளு குறையும். இன்று துடிப்பான நாளா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த ஒரு செயலையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா எதிர்மறை விளைவுகளை தடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. மனசை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல விஷயங்கள்ல கலந்துக்கிட்டு மனசை அமைதியா வச்சு ஒருநிலைப்படுத்தி கொண்டு போங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல சின்ன இழுபறிகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் கொஞ்சம் வேலையிலையும் சரி கவனக்குறைவு காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட வேலைக்கே பிரச்சனை ஆக்குற மாதிரி இருக்கும். கவனமாக பாருங்கள். கஸ்டமர்கள் கிட்ட பேசும்போது பார்த்து பேச வேண்டியது நல்லது. வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தனக்கூட சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு. அமைதியா இருக்கிறது நல்லது. பொறுமையா சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது. காதலர்களுக்கு இது உகந்த நாளா இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சிறப்பா இல்லை. தேவையில்லாத செலவுகளை இன்று நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதை கடினமா உணர்வீங்க. செலவுகளை கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வீண் விரயங்கள் ஆகாம பார்க்கறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வெடுக்கிறதும் மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நல்லா தூங்குறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்று நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். மனசுல ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. அது போலதான் உங்களுக்கு குரு பலனும் இருக்கு. அந்த குரு பலன் முழுசா தெரிஞ்சுக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்று தேவையில்லாத வீண் செலவுகளும் வீண் மன உளைச்சல்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல தடங்கல்கள் உண்டு. எல்லா விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது.
நல்லது. உங்களோட முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு கிடைச்சாலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சாலும் கொஞ்சம் தாமதம் இழுபறி இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டிய நாளாக இருக்குது. சில பதட்டமான சூழ்நிலை இருக்குது. தெய்வீக இசை கேட்கறது, சினிமா பார்க்கறது அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்று எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அமைதியாக இருங்க. பொறுமையாக நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்திலையும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பதட்டம் அதிகமாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க மூலிமா சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படும். அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது. பெண் ஊழியர்கள்கிட்ட கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த விஷயத்தையும் பர்சனலாக எடுக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று மோசமான புரிதல் இருக்குது. அதனால் உங்களுக்கும் துணைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. துணைக்கிட்ட பேசும்போது அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். சில சூழ்நிலைகளுக்கு பார்த்து கையாளுங்க. ஏன்னா வீண் விரயங்களோ பண இழப்பு அதிகமாக இருக்குது. கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாதனால தோலை அரிப்பு இல்லைன்னா உடல் தலைவலி கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாள். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்களோட குரு பலன்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. வாழ்க்கை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட குரு பலன் தெரிஞ்சுக்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாளை பொறுத்த அளவுக்கு செய்கிற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க. குடும்பத்தில் தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வண்டி வாகனம் வாங்குற யோகம் கிட்டும். சிறப்பான நாள். மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் முழுக்க இருப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்கு. இன்று நல்ல பல நன்மைகள் விளையக்கூடிய நாளாக இருக்குது. உங்களோட இலக்குகளை வெற்றி அடையக்கூடிய நாள். இன்று நீங்கள் செய்கிற செயல்களை திறமையாக செஞ்சு நல்ல ஒரு திட்டமிட்டு செஞ்சு பலன் பெறக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. மகர ராசிக்கு ஏற்ற ஒரு நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவு வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களோட திறமையால் நேரத்துக்கு அந்த வேலைகளை சரியாக செஞ்சு முடிப்பீங்க. தன்னம்பிக்கையோட செய்வீங்க. அது உங்களுக்கு பேரும் பாராட்டும் வளர்ச்சியும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அங்கீகாரமோ பதவி உயர்வுக்கான வாய்ப்போ இல்லைன்னா ஊதிய உயர்வுக்கான வாய்ப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்லுறவை பராமரிப்பீங்க. குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிகளில் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். காதலர்களுக்கும் ஏற்ற ஒரு நாள். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்குது. ஒன்றா வெளியில் போய் மகிழ்ச்சியா நாளை கொண்டாடுங்க. எந்த ஒரு நாளும் சிறப்பாக தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. முக்கியமான பொருட்கள் வாங்குறதுனால மனசுக்கு திருப்தியாக இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பணம் உங்களோட சேவிங்ஸ் அதிகமாகிறத கண் கூட பார்ப்பீங்க. ஆரோக்கியத்தில் உங்ககிட்ட இருக்கிற உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாள். நல்ல ஒரு திட்டமிடத்துக்கான புத்திசாலித்தனம் இன்று உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு வேலைகளில் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. திருப்தியான மனநிலையோட மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் முழுக்க கொண்டு போவீங்க. உங்கள்கிட்ட இன்று நல்ல ஒரு ஆற்றலும் உறுதியும் தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்குது. ஆனால் குரு பலனை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. உங்களோட காலங்களை குரு பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. உங்களுக்கு பசங்களால் வீட்டில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும். கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வராத பழைய பாக்கிகள் கடன்கள் வசூலாகிறது மனசுக்கு திருப்தியை தரும். இன்று நாள் உங்களுக்கு பல விதத்தில் சாதகமாக தான் இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்கொண்டு நீங்கள் நிறைய சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட சுயமுயற்சி மூலிமா உங்களோட செயல்களில் வளர்ச்சி காண்பீங்க. புதுமையான முறைகளை கையாண்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் திருப்திகரமாக இருக்குது. உங்களோட வேலையோட திறன் தரம் எல்லாமே நல்லா இருக்கும். அது நல்ல மதிப்பை பெறத்துக்கான வாய்ப்பாக அமையும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள
தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. சுமூகமான சூழ்நிலை 2 பேருக்குள்ளும் பரஸ்பர புரிதல், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு. நல்லிணக்கம் நல்லாவே இருக்கும். ஒண்ணா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அன்பு, பாசமும் பரிமாற ஏற்ற ஒரு நாளா இருக்கு. காதலர்களுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக அளவில் பண வரவு இருக்கு. பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிறது. அதே சேவிங்ஸும் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. பணத்தை சம்பந்தமா முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கும் சுபகாரிய முயற்சிகளுக்கும் செலவு செய்யறது நல்லது. ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. தைரியமும் உறுதியும் நல்லா இருக்கும். அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. இன்று நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, பதட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரங்களில் சில பசங்களால், சில உறவுகளால் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குரு பயிற்சி பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதை சிறப்பாக பயன்படுத்திக்க, அதோட பலன்கள் முழுசாக தெரிஞ்சுக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் செய்கிற செயல்களில் மந்த நிலை ஏற்படும். குடும்பத்தோட மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு செயல்லையும் செய்யும் போது பொறுமையாக இருக்கிறது நல்லது. நாளை கொஞ்சம் அமைதி இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது, அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. இன்று நாளை பொறுத்தளவு துடிப்பாக இல்லை. முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துறது நல்லது. கஷ்ட நேரங்களில் உங்களோட கோபங்களையும் உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் செய்கிற செயல்களில் முடிவுகளில் நிச்சயம் இல்லாத தன்மை இருக்குது. நிதானமாக செயல்படுங்க. ப்ரொஃபஷ்னலாக எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வளர்ச்சிக்கான கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறதுக்கு முடியாது. அது உங்களுக்கு வருத்தத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். காலையிலேயே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இந்த தொணக்கூட பேசுகிறதே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்குது. பசங்களால் சில சூழ்நிலைகள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் அமைதியாக கையாளுங்க. பெற்றோரோடையும் சரி, குழந்தைங்களோடையும் சரி கவனமாக பேசுறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இல்லை. தேவையில்லாத கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்குது. அதை தவிர்க்க முடியாது. ஆனாலும் பண விரயமாகாமையோ பண இழப்பு ஏற்படாமையோ பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நல்லா தூங்க வேண்டியது இருக்குது. அதே நேரம் அமைதியாகவும் பொறுமையும் தேவை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து சேனலை பார்க்குறவங்களுக்கு நன்றி. ஆனால் இந்த வீடியோஸ் சின்ன 8 நிமிஷம் வீடியோஸ்லாம் போட்டால் வியூஸ் போக மாட்டேங்குது. நீங்களும் தொடர்ந்து அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ்லையும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏனோ தானோன்னு இருக்கிறதுக்கு நம்ம போடாமல் இருக்கிறது நல்லது. இந்த ராசி பலனை மட்டும் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் ஷார்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, லைவ் இருக்குது. இன்று பகல் 3 மணிக்கு, அதாவது 3:15க்கு தான் என்னோட டைம். அந்த டைமுக்கு லைவ் இருக்குது. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் லைவில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்கும் நாளைக்கு காலையில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். லைவோட இது நோட்டிஃபிகேஷன்ஸில் வரா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லைவுக்கான வீடியோ லிங்க்கு ஷேர் ஆகும். அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. தொடர்ந்து பார்க்குறவங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் உதவியால் இந்த வீடியோ ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள், மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க்கை இனிமையாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.